நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ஹோசூர் கெளவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் துர்நாற்றத்துடன் ரசாயன நுரை பொங்கி வருகிறது. ஆற்றில் ரசாயனம் கலக்கப்படுவதை தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். கர்நாடக மாநிலத்தில் உள்ள 2 ஏரிகள் பெலத்தூர், ஒரத்தூர், அந்த ஏரிகளில் கலக்கும் தொழிற்சாலையின் கழிவுகளில்தான் தென்பெண்ணை ஆற்றில் நுரை பொங்கி வருகிறது. இதை முழுக்க காரணம் கர்நாடக அரசு இந்த நுரை தடுக்க தமிழக அரசு முழுக்க அழுத்தம் தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சுத்திகரிப்பு நிலையம் எப்படி ஒரு பாதாள சாக்கடை திட்டத்தில் இல்லைன்னா இந்த மாதிரி கழிவு நீர் திட்டங்கள்லாம் நம்ம எப்படி மேற்கொள்கிறோமோ அதே மாதிரி ஒரு எஸ்டிபி மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொள்கிறது தான் தீர்வாக அமையும். ஒசூரில் தண்ணீர் இருக்கின்ற தொழிற்சாலைகளிலிருந்து வர்றது பூராமே இங்கே தரமாக சுத்தம் பண்ணி விடுவதில்லை. இடிபிஏ ஒசூரில் இருக்கிற தொழிற்சாலைகளில் வேலை செய்வதில்லை. பெங்களூரினுடைய கழிவு நீர் அதே போல் இருக்கக்கூடிய நச்சு நீர் எல்லாமே சேர்ந்து கொண்டு இருக்கின்றது. இந்த நச்சு நீர் இதெல்லாம் வருகின்ற காரணத்தினாலே மக்கள் பெரும் பாதிப்பு உள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள். இது தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசு, அதே போல் கர்நாடக அரசு, தமிழ்நாடு அரசு இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு திட்டத்தை தயார் பண்ணி அதனை சுத்திகரித்தால் தண்ணீர் நிறம் மாறுவதற்காகவும் நுரையை குறைப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.